அங்க பிராமணர்களுக்கு அந்த வைதீக பிராமணர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் அந்த மரியாதையும் எல்லாரும் ஒரே சமூகம். அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்து எல்லாரும் சேர்ந்து சமபந்தி போஜனமாக சாப்பிடுறாங்க. அவங்க கொடுக்கிற அந்த மரியாதை, சாமி சாமின்னு கொஞ்சம் மரியாதை. நான் தெரியாம கேட்கிறேன், ஈழத்தமிழர்களை விட நீங்க எல்லாம் தமிழர்களா? வந்தேரி ஆரிய வந்தேரின்னு சொல்ற நீங்க எல்லாம் தமிழரா? ஃபர்ஸ்ட் இது கஸ்தூரி மாமி ஒரு பிராமணர் சங்க மீட்டிங்ல சமீபத்தில் பேசின ஒரு பேச்சு. இதுல கஸ்தூரி மாமி பல ஒப்புதல் வாக்குமூலங்களை கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒப்புதல் வாக்குமூலம் தான் இந்த பேச்சு. இதுல என்னடா ஒப்புதல் வாக்குமூலம் இருக்குதுங்கிறீங்களா? சிம்பிள். எங்க வாக்கில் சாமின்னு கூப்பிட்டா மட்டும்தான் நீங்க எல்லாம் தமிழர்கள். அதை விட்டுட்டு எங்க வாக்கில் பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன், நீ என்ன எப்படி கூப்பிடுறியோ அதே மாதிரி தான் நான் உன்னை கூப்பிடுவேன். நீ என்ன மரியாதையா கூப்பிட்டேன்னா நான் உன்னை மரியாதையா கூப்பிடுவேன், இல்லைன்னா நீ எப்படி கூப்பிடுறியோ அப்படிதான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்கன்னா நீங்க எல்லாம் தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிறதான் மாமி கொடுத்துருக்கிற அந்த ஒப்புதல் வாக்குமூலம். இதுக்கு மாமி ஒரு கதை வேற சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தற்குறி பசங்களுக்கு தான் எங்க வாக்களோட அருமை பெருமையெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதே ஈழத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா தமிழர்கள், அவங்களுக்கெல்லாம் எங்க வாக்களோட அருமை அப்படி தெரியுது. நான் பிரான்ஸ் ஜெர்மனி பக்கமெல்லாம் போயிருக்கும் போது அங்கேயும் ஈழத்தமிழர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க அங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. எங்க வாக்கில் வச்சு தான் பண்றாங்க. எங்க வாக்கில் சாமி சாமின்னு கொஞ்சரா தெரியுமோ, சாமி சாமின்னு எங்க வாக்காலேயே உளுந்து கிடக்கிறா தெரியுமோ, அவ தாண்டா உண்மையான தமிழன். ஈழத்தமிழர்கள் தான் உண்மையான தமிழர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவனெல்லாம் தமிழனா அப்படின்னு மாமி ரொம்ப உக்கிரமா பேசியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவனெல்லாம் தமிழனான்னு மாமி கேட்கறத பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டான ஆளான எனக்கு மண்டைக்கு அப்படியே கோபம் சுருன்னு ஏறுது. ரொம்ப சாஃப்டான எனக்கே இப்படி இருக்குதுன்னா சீமான் தம்பிகள்லாம் இந்த பேச்சை கேட்டானுங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா அவனுங்க நம்மள மாதிரி சாஃப்டான ஆளுகள்லாம் கிடையாது, ரொம்ப உக்கிரமா இருப்பானுங்க. பத்தா குறைக்கு இப்போ குளிர்காலம் வேற, ரொம்ப குரூரமா வேற இருப்பானுங்க. குறுக்கையெல்லாம் யாராவது வந்தா அவ்வளவுதான், பின்விளைவுகள்லாம் ரொம்ப கொடூரமானதா இருக்கும். பார்ப்போம். தம்பிகள்லாம் கஸ்தூரி மாமியை பார்த்து என்ன மாதிரியான கேள்விகளை கேட்குறானுங்க, அதுக்கு அண்ணன் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணன் தம்பிகளை தேத்துறதுக்கு முயற்சி பண்றாரா, இல்லை அந்த பக்கம் விடுதங்கச்சி அந்த சல்லி பயிர்கள்லாம் அப்படித்தான் பேசிட்டு இருப்பானுங்க அப்படின்னு கஸ்தூரி மாமியை தேத்துறதுக்கு, ஐ மீன் ஆறுதல் சொல்லி தேத்துறதுக்கு முயற்சி பண்றாரா அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். கஸ்தூரி மாமியோட இந்த பேச்சில் இருந்து மாமி நமக்கு கன்வே பண்றது ஒரே ஒரு மெசேஜை தான். எங்க வாக்கில் சாமின்னு கூப்பிட்டுக்கிட்டு நாங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு எங்க காலில் விழுந்து கிடந்தீங்கன்னா நீங்க எல்லாம் தமிழர்கள். அதை விட்டுட்டு ஆரிய வந்தேரின்னெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் தமிழ்நாடா? அவ்வளவுதான். ஆக்சுவலா ஆரிய வந்தேரின்னு மாமி வகையராக்களை பார்த்து நாமெல்லாம் சொல்றோம் அப்படின்னு மாமி பொங்குறதுலையும் கோவப்படுறதுலையும் எந்த அர்த்தமும் கிடையாது. மாமி என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மாமி வகையராக்கள் காலங்காலமா என்ன சொல்லுச்சோ அதைத்தான் நாமளும் சொல்றோம். மாமி வகையராக்கள் சொல்றதையா தான் நாமளும் சொல்றோம். மாமி வகையராக்கள் என்ன சொல்லுது, நாங்கள்லாம் பிராமணர்கள், நீங்கள்லாம் பிராமணர் அல்லாதவர்கள் அப்படிங்குது. அதையே தான் நாமளும் சொல்றோம். நீங்கள்லாம் ஆரியர்கள், நாங்கள்லாம் ஆரியன் அல்லாதவர்கள், அதையே தான் நாமளும் சொல்றோம். மாமி வகையராக்கள் வேற என்ன சொல்லுது, நாங்கள்லாம் பிராமணாக்கள், நீங்கள்லாம் சூத்திர பஞ்சமர்கள் அப்படிங்குது. அதையே தான் நாமளும் சொல்றோம். நீங்கள்லாம் ஆரியர்கள், நாங்கள்லாம் திராவிடர்கள், அவ்வளவுதான். நீங்க சொல்றதையே தான் நாங்களும் சொல்றோம். ஆனா மேடை போட்டு எங்களை எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன்னு தான் எனக்கு புரியல. ஆக்சுவலா இந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனும் உங்ககிட்டயே தான் இருக்குது. நீங்க பிராமணன் சொல்லிக்கிறத நிப்பாட்டிருங்க. ஆட்டோமேட்டிக்காவே ஆரியன் திராவிடன் ஆரிய வந்தேரிங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். ஏன்னா எப்பயுமே ஒரு பிரச்சனையை சம்பந்தமே இல்லாதவன் தீர்க்கிறத விட அதை உருவாக்குனவனே தீர்க்கிறது ரொம்ப ஈஸியே. அந்த லாஜிக் படி இந்த பிரச்சனையை உருவாக்கின நீங்களே ஈஸியா தீர்த்துட்டு போயிடலாம். பிராமணன்கிற அடையாளத்தை நீங்க விட்டுருங்கோ, ஆட்டோமேட்டிக்கா ஆரியன் திராவிடன் ஆரிய வந்தேரிங்கிற வார்த்தையெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். அவ்வளவுதான் மாமி. என்ன மாமி இது கூட தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு மேடையும் மைக்கையும் எவன் கொடுத்தான்? சரி, நீங்க தான் ஒரு தத்தி தற்குறி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ரைட்டு. அங்க எதிர்த்தாப்புல உங்க வாக்கில் அத்தனை பேர் உக்காந்துருந்தாலே அவள்கிட்ட கேட்டாவது ஏதாவது விவரமா பேச மாட்டேலா, இல்ல அவள்கிட்ட எழுதி கொடுக்க சொல்லி சும்மா படிச்சுட்டாவது போக மாட்டேலா? என்ன மாமி நீங்க இப்படி இருந்தா எப்படி கரையேறது? மற்றபடி கஸ்தூரி மாமிக்கு நான் குறிப்பா சொல்றது என்னன்னா,
மாமி நீங்கள் ரொம்ப நாளாக எங்களுக்கெல்லாம் பேர் வச்சுட்டீங்க. 2000 வருஷமாக எங்களுக்கெல்லாம் சூத்திரன் பஞ்சமன்னு பேர் வச்சு கேவலப்படுத்தி அழகு பார்த்துட்டீங்க. அதனால் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பேர் வச்சுக்கிறோம், அமைதியாக இருங்க. ஏன்னா இவங்களோட புள்ள குட்டிகளுக்கு பிராமணன்னு இவங்களே பேர் வைப்பாங்க, நம்மளோட புள்ள குட்டிகளுக்கு சூத்திரன் பஞ்சமன்னு இவங்களே பேர் வைப்பாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கும் இவங்களோட சாஸ்திர சம்பிரதாயப்படி நாமெல்லாம் சூத்திர பஞ்சமர்கள் தான், ஆல்மோஸ்ட் தீண்டத்தகாதவர்கள் தான். ஆனால் என்ன, பிராமணன் அல்லாத நாமெல்லாம் இப்போ கொஞ்சம் வலிமை ஆகிட்டதுனால அதை வெளியில் சொல்ல முடியாமல், நேரடியாக நீ சூத்திரன்டா நீ பஞ்சமண்டான்னு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு குமுறின்னு இருக்கா, அவ்வளவுதான். அதனால் நீங்கள் எங்களை சூத்திரன் பஞ்சமன்னு சொன்ன போதெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு நாங்கள்லாம் மூடிக்கிட்டு அமைதியாக தானே இருந்தோம். அதே மாதிரி ஆரிய வந்தேரிங்கிற வார்த்தையை கேட்டுக்கிட்டு நீங்களும் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருங்க, ஒன்றும் ஆயிட மாட்டீங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.